சென்னை சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வதை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சென்னை, செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் விழுப்புரம் வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். சென்னை சட்டக்கல்லூரி இடமாற்றம் செய்த கண்டித்து கடந்த 7 நாட்களாக தமிழகம் முழுவதும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவித்து வராங்க. அதே போல் ஆங்காங்கே போராட்டம் நடைபெற்று வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சென்னை, செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்தும் அதே போல் விழுப்புரம் வழக்கறிஞர் சார்கள் ஆதரவோட இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்டக்கல்லூரி மாணவர் லெனி நம்மளோட இருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான நோக்கம் மற்றும் அவரோட கோரிக்கை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், தொடர்ந்து 7வது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அரசு இந்த விஷயத்தில் இன்னும் கவனத்தை செலுத்தலை. நாங்களும் தொடர்ந்து போராட்டம் மட்டும்தான் நடத்தினு இருக்கிற வழியே அரசு தரப்புல இருந்து யாரும் இது பேச்சுவார்த்தை நடத்தலை. இதனால் மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்குது. மேலும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, மாணவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மீது போட்ட பொய் வழக்கு வாபஸ் பெற வேண்டும். கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது. தமிழக அரசு உடனே தலையிட்டு இப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும். சென்னை அரசு சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்வது குறித்து அந்த கல்லூரி மாணவர்களிடையே தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அரசு சட்டக்கல்லூரி இடமாற்றம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சட்டக்கல்லூரி வரை மாணவர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களை உடனடியாக அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். தவறும் பட்சத்தில் தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அரசுக்கு மாணவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரையிலும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டு வரும் எங்களை கண்டு தமிழக அரசு எந்த விதமான செவிச்சாய்க்காமல் இருக்கிறது. மாணவர்கள் அமைதியான போராட்டம் மட்டும்தான் நடத்துவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமான போராட்டம் தமிழகமே சம்பிக்கும் அளவில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை தமிழக அரசு எச்சரிக்கையுடனும் மாணவர்கள் எச்சரிக்கையுடனும் கேட்டுக்கொள்கிறோம்.